போதித்துக் கொண்டு வருகிறோம். ஒரு வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த அருமையானவர்களே, கடந்த பல வாரங்களாக கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி போதிக்கிற தலைப்புகளிலே ஒரு அம்சத்தை ஒரு தலைப்பில் கீழே நாம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் சொன்னால், தேவனாகிய ராஜாவுக்கு நாம் கொடுப்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். எல்லாரும் கொடுப்பது, கான்செப்ட் ஆஃப் கிவிங் டு த கிங். யாருக்கு கொடுக்கிறோம்? ராஜாவுக்கு கொடுக்கிறோம். ராஜாவுக்கு கொடுக்கிற அளவுக்கு என்னை கடவுள் என்னை வர்த்தா பார்க்கிறாரு, வர்த்ஃபுல்லா பார்க்கிறாரு. கிங்குக்கு நான் கொடுக்க முடியுமா? வேற யாருக்காச்சும் கொடுக்கலாம். நாம் ராஜாவுக்கு நான் என்னத்தை கொடுக்க முடியும்? ராஜாவுக்கு கொடுப்பதனுடைய கான்செப்ட் என்ன? இது கொடுப்பது என்பது ஏதோ நான் விரும்புறேங்க இல்ல, நீங்க விரும்புறதுனால இல்ல கோயில்ல சொல்லி இருக்கிறாங்க கொடுக்கணும்னு சொல்லி இல்ல, கோயில் சொன்னதுனாலையும் இல்ல, ஏதோ கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இல்ல, நீங்க நினைக்கிறதுனாலயோ விரும்புறதுனாலயோ சொன்னதுனாலயோ கொடுப்பது கிடையாது. கொடுப்பது என்பது இது ஒரு லா, இது ஒரு புரோட்டோகால், இது ஒரு சட்டம். தேவனே சொன்னாரு, தேவனாகிய கர்த்தர் படிச்சோம் அல்லவா, உபாகமம் 6:5 உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. லவ்னா என்னன்றதை இங்க காமிக்கிறாங்க. லவ்னா என்ன? நீங்க உங்க ஒரு நாட்டுல நீங்க வாழ்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த நாட்டை லவ் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. அந்த நாட்டுடைய பாரம்பரியத்தை லவ் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை லவ் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. ஒரு நாட்டுல நான் ஒரு சிட்டிசனா இருக்கிறேன், குடிமகனா இருக்கிறேன்னா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. என்னோட நாட்டு தேசிய கீதத்தை நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும், என்னோட நாட்டோட தேசிய கொடியை நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும், என்னோட நாட்டுடைய பாரம்பரியத்தை நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும், என்னோட நாட்டுடைய மொழியை நான் என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட் பண்ணணும், கலாச்சாரத்தை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு நாட்டுல நான் ஒரு குடிமகனா இருக்கிறேன்னா என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குது. எதுவுமே நம்புறீங்க? நான் கொடியை மதிக்க மாட்டேன், சட்டத்தை மதிக்க மாட்டேன், நான் வரியை கொடுக்க மாட்டேன், நான் இதை கண்டுக்க மாட்டேன், எப்படி வேணா நான் இருப்பேன். அந்த நாட்டுல நம்ம வாழ தகுதியற்றவர்களாக மாறிவிடுவோம். இரண்டாவது, நாட்டுல ஒரு அன்பற்றோராக மாறுவோம். பிறகு அந்த நாட்டுல எல்லா விதமான அஃபென்ஸ்ல நான் ஈடுபட ஆரம்பிக்கிறேன். எல்லா விதமான குற்றத்திலையும் நான் என்ன செய்ய முடியும்? ஈடுபட முடியும். ஏன்னா எனக்கு தான் லவ் இல்ல, நாட்டுடைய கொடி மேல லவ் இல்ல, நாட்டுடைய சட்டத்து மேல அன்பு கிடையாது. சட்டத்தை காக்கணும், சட்டத்தை மீறக்கூடாது, சட்டத்தை பாதுகாக்கணும். சோ ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு சிட்டிசனுக்கு இருக்குது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாம ஒரு சிட்டிசன் இருக்கிறான்னு சொன்னா அவர்களை குடிமக்களாக பாவிக்க மாட்டார்கள். ஒருத்தர் சொல்ற ஆன்டி இந்தியன் கிறிஸ்டியன், ஆன்டி இந்தியன் சொல்றாங்க அல்லவா, ஒரு சட்ட விரோதமான ஒரு குடியேற்றவாதிகளாக மாற்றப்படுவோம். பொய்யான ஒரு குடிமக்களாக ஆக்கப்பட்டு நம்மளை நாட்டை விட்டு வெளியேற்ற கூட வாய்ப்புகள் இருக்குது. நம்புறீங்க? அப்போ சிட்டிசன் சொன்னா ஒரு நாட்டுல நான் வாழ்றேன்னு சொன்னா இவ்வளவு பொறுப்புகள் இருக்குது. அதுக்காக ஒவ்வொரு நாடும் அவங்க நாட்டு மொழிக்காக, அவங்க நாட்டு கலாச்சாரத்துக்காக, அவங்க நாட்டுடைய தேசிய கீதத்துக்காக ஒவ்வொரு நாடும் உயிர் கொடுத்து போராடி அவங்க போராடின்னு இருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் வரணும்னா ஃபர்ஸ்ட் வரணும்ன்றாங்க அவங்க. ஏன்னா அந்த நாடு அந்த கவர்மெண்ட்டுக்கு முக்கியம். கவர்மெண்ட்டுக்கு எப்படி நாடு ரொம்ப முக்கியமோ நாட்டோட சட்டம் கூட ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு முக்கியமோ நாட்டு குடிமக்களுக்கும் ரொம்ப முக்கியம். எதுவுமே நம்புகிறீர்கள்? ஆகவே ஒரு சிட்டிசனுக்கு இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தின் ராஜா சொல்றாரு, நீங்க கர்த்தரை லவ் பண்ணணும்ன்றாரு. இது புரோட்டோகால், இது கடவுளுடைய ராஜ்யத்திலிருந்து சொல்லப்படும் ஒரு ஆணை. இந்த ஆணை என்ன சொல்லுது? அன்பு கூறணும்ன்றாது. அன்பு கூறணும்ன்றாங்க. எப்படி அன்பு கூறணும்? ஃபுல்லா அன்பு கூறணும்ன்றாங்க.
ஃபுல்லாவே உங்களுடைய முழு இருதயம், முழு எண்ணம், முழு மனம், முழு சிந்தனை எல்லா விதத்திலுமே நீங்க ஃபுல்லா நீங்க காட லவ் பண்ணியே தீரணும். ஏன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தினுடைய குடிமக்களா இருக்கிறீர்கள் என்றால் கட்டாயம் நீங்கள் நாட்டை, கடவுள் ராஜ்யத்தை நீங்கள் லவ் பண்ணி தான் ஆக வேண்டும். கடவுள் ராஜ்யத்தை நேசிக்க வேண்டும். எதுவுமே நம்புறீங்க? அப்போ ராஜ்யத்தை நேசிக்கணும் அப்படின்றது அங்க ஒரு நிபந்தனையாக சொல்லப்பட்டுள்ளது. அது ஒரு லாவாவே கொடுக்கப்படுகிறது. எந்த விதத்துல முழு இருதயம், முழு உள்ளம், முழு பலன். இந்த ஸ்ட்ரென்த்ன்ற வார்த்தையை ஒரு சில மொழிபெயர்ப்புகள் மூல பாஷையில் என்ன சொல்ற, ஸ்ட்ரென்த்ன்றது உங்களுடைய வெல்த், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய மணி, அது ஸ்ட்ரென்த். உங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு காமி அப்படின்னா அல்லவா, என் ஸ்ட்ரென்த்தை காட்டுட்டான்றாங்க அல்லவா. யோபுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை நாம யோபுவின் புஸ்தகத்தை வாசிச்சா தெரியும். அவன் ஸ்ட்ரென்த் என்னன்னா ஏராளமான ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், ஏர் மாடுகள், கழுதைகள். அந்த காலத்துல அன்றைக்கு இருந்த மக்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா அவங்களுடைய மிருகங்கள், எவ்வளவு மிருகங்களை வைத்திருக்கிறார்களோ அவ்வளவு அவங்க செல்வந்தர்கள், அவ்வளவு பலசாலிகள். பணம் இல்லாதவரை பலவீனர்களாக நாடு என்ன செய்யும், மக்கள் சமுதாயத்தை அவங்களே பார்ப்பார்கள். அப்போ உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த், உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குதோ அந்த ஸ்ட்ரென்த்ல ஃபுல்ஃபில்லா காட் நீங்க லவ் பண்ணுங்க. உங்களுடைய குறைந்த உங்களுடைய கொஞ்சமான ஸ்ட்ரென்த்ல கர்த்தரை லவ் பண்ணுங்க. உங்க ஸ்ட்ரென்த்தை அவர் ஃபுல்ஃபில்லா மாத்துவாரு. உங்க ஸ்ட்ரென்த் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாரு. ஏன்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதற்கான ரிவார்டையும், அதற்கான அவார்டையும், அதற்கான வெகுமதியையும் நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். இந்த உலகத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விதி என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தின் விதி என்னன்னு சொன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது உலகத்தின் விதி. கொடுங்கள் அப்படின்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன கொடுத்தாலும் உலகம் உங்களுக்கு ரிட்டனா கொடுக்கும், அதுவும் டபுளா கொடுக்கும். நான் சொல்லுவல்லவா, அன்பு கொடுக்கும் போது அன்பு உங்களுக்கு ரிட்டர்ன் வரும், டபுள் மடங்கு அன்பு வரும். பகைமையை நீங்கள் கொடுக்கும் போது டபுள் மடங்கு பகைமை வரும். ஒரு ஆளை நீங்க ஒரு அடி அடிச்சு பாருங்க, 10 அடி அடிப்பாங்க, 10 அடி கொடுக்கப்படும். ஏன்னா நீங்க ஒரு அடி அடிச்சா ஒரு அடி நிறுத்த மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா நாளை கொடுத்துதான் போவாங்க. அப்போ இந்த உலகம் என்ன லால இயங்குதுன்னா, மனுஷன் எதை கொடுக்கிறானோ அதை பல மடங்கு ரிட்டர்ன் பெறுவான். விலங்குல நினைக்கிறேன், மனுஷன் எதை கொடுக்கிறானோ அதை பல மடங்கு ரிட்டர்ன் பெறுவான். ரிட்டர்ன் வரும் உங்களுக்குன்றாங்க. அந்த ரிட்டர்ன் அப்படி இங்க பேசப்பட்டுள்ளது. இந்த கான்செப்ட் நீங்க கடவுளுடைய ராஜ்யத்துல நீங்கள் கொடுங்கள்ன்றாரு. கான்செப்ட் ஆஃப் கிவிங் டு த கிங், கடவுளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய ராஜ்யத்துடைய ராஜாவுடைய நிபந்தனையாக இருக்கிறது, அல்லது கட்டளையாக இருக்கிறது. கடந்த நாட்களை நாம இதெல்லாம் இந்த கொடுப்பதை பற்றி எல்லாம் படிக்கும் போது இயேசுநாதரை பற்றி பார்த்தோம். அங்க மேற்கு ஆசியா மேற்கு கிழக்குல இருந்தும் சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க, பெத்லகேம்ல பிறந்த இயேசுவை காண வந்தாங்கன்னு படிச்சோம். பிறந்தவர் ராஜான்றதை அவங்க திங்க் பண்றாங்க. ராஜான்னு திங்க் பண்ண மட்டுமல்ல, ஒரு ராஜாவை சந்திக்கும் போது கண்டிப்பாக ராஜாவுக்கு வெகுமதிகளை என்ன செய்யப்பட வேண்டும், வழங்க வேண்டும் என்பது ஒரு புரோட்டோகால் இருக்கிறது. ஒரு ராஜா சந்திக்கும் போது வெகுமதிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று. ஆகவே வந்தவர்கள் அவங்க என்ன பண்றாங்க, தங்கள் நாட்டில் இருக்கின்ற தங்கத்தையும் தங்கள் நாட்டில் இருக்கின்ற வெளியேறப்பட்ட பொக்கிஷங்களை அந்த மாட்டு தொழுவத்தில் பிறந்த குழந்தையாகிய இயேசுவுக்கு, ராஜாவாகிய தேவனுக்கு அவள் கொடுக்கிறார்கள். அவங்க பார்வையில அதை மாட்டு தொழுவமா பார்க்கல, அவங்க பார்வையில அங்க இருக்கிற ஏழ்மையை பார்க்கல, அவங்க பார்வையில அவர் ராஜாவாய் பார்க்கிறார். ஆமென். அவங்க பார்வையில என்னவா பார்க்கறாங்க, அவர் ராஜா. ஆனா அவர் ராஜா என்ன அவங்க நாட்டு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாசரத்துக்கு தெரியல, பெத்லகேமுக்கு தெரியல, அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியல. பிறந்தவர் ராஜா என்றும் அவர் மீட்பர் என்றும் உலகை ரட்சிக்க வந்தவர் என்றும் அவங்களுக்கு தெரியல. பட் கிழக்குல இருந்து வந்தவங்களுக்கு விளங்குது. ஏன்னா அவங்க ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தை அவர் பெற்றவர்கள். அந்த ஞானம் சொல்லுது. இந்த ஞானம் தான் பாருங்க, ஞானம்ன்றது என்ன, இந்த அறிவுக்கும் ஞானத்துக்கும் பெருசான வித்தியாசம் கிடையாது. அறிவுன்றது என்ன, பல காரியங்களை நான் கேட்கிறேன், பல காரியத்தை நான் படிக்கிறேன்,
அதன் மூலமா எனக்கு நிறைய அறிவு வருது. அறிவு வந்ததுனால நான் அறிவாளின்ற பேர் வாங்குறேன். பட் அறிவாளி இருப்பதனால ஒன்னும் பெருசா ஒன்னும் ரிவார்டு கிடைக்காது. பட் அறிவு எல்லாம் புரியுது உங்களுக்கு. அறிவு எல்லாம் உங்களுக்கு புரிய வேண்டும். எதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அந்த அறிவு உங்களுக்கு விளங்க வேண்டும். அதுக்கு பேர் தான் விஸ்டம். அதுக்குதான் ஞானம் சொல்றாங்க. ஞானம்னு நான் எதையெல்லாம் அறிந்திருக்கணும் அதுவெல்லாம் எனக்கு டக்கு டக்குன்னு புரிய ஆரம்பிக்குது, டக்குன்னு லைட் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஞானம் தான் பாருங்க கிழக்கிலிருந்து வந்த அந்த சாஸ்திரிகளுக்கு விளங்குது. இவர் பிறந்தவர் வெறும் சாதாரண ஒரு குழந்தை இல்ல, இவர் யோசேப்பினுடைய குமாரனோ மரியாளுடைய குமாரனோ கிடையாது, தேவனுடைய குமாரனா இருக்கிறார். வானத்திலிருந்து பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து இங்க ராஜாவாய் அவர் அவதரித்திருக்கிறார். இவரோட ராஜ்யம் அங்க இருக்குது, இவருக்கு பெரிய டெரிட்டரி இருக்கிறது, இவருக்கு பெரிய சேனை இருக்கிறது, இவர் சொன்னா எல்லாமே நடக்கும். அப்பேற்பட்டவர் இன்றைக்கு இந்த பூமியில மனிதரை அவதரித்திருக்கிறார் சொல்லி அந்த ஞானோதயம், அந்த அறிவு, அந்த கண்கள், அதுதான் பாருங்க ஒரு மனுஷனுக்கு வாழ்வை விரிவாக செய்யும், வாழ்வில் பெரிய வெற்றி பெற செய்ய ஆரம்பிக்குது. அவங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஞானம் இல்லாம கொடுக்கவே முடியாது பாருங்க. ஞானம் இல்லைன்னு யாரும் கொடுக்கவே முடியாது. ஞானம் தான் கொடுக்க வைக்கிறது. ஞானம் தான் எல்லாவற்றையும் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கவும் வைக்கிறது. நான் நம்புறேன் இந்த கோயிலுக்கு வந்த எல்லாருமே பெரிய ஞானவாங்க நான் நம்புறேன். ஏன்னா பல மைல்கள் தூரத்துல இருந்தெல்லாம் இந்த கோயிலுக்கு வராங்கன்னா இங்க வேற எதுவும் இங்க சடங்கு பண்றதுல சம்பிரதாயம் பண்றதுல இங்க ஏதோ ஒன்று விளங்குது, உங்களுக்கு ஏதோ ஒன்று புரியுது. அதை அறிந்ததுனால்தான் நாம் இங்க கடந்து வருகிறோமே ஒழிய அறிவு இல்லாம யாரும் இங்க வருவது கிடையாது. அறிவு இல்லாதவங்க போயிடுறாங்க, கொஞ்சம் அறிவு உள்ளவங்க மட்டும் ஸ்டே ஆயிடுறாங்க. அந்த விதத்துல நம்மளே திருப்திப்படுத்திக்கலாம், ஐ மீன் சந்தோஷப்படலாம். எதுவுமே நம்புறீங்க. ரெண்டாவது இந்த கொடுப்பது வந்து இது ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆனா இந்த கொடுப்பது என்பது இந்தியாவிலே மற்ற கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே இது ஒரு தவறான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. கொடுக்கிறது அப்படின்னா பல அபிப்பிராயங்கள், பல்வேறு வகையான எண்ணங்கள் இருக்கிறது கோயில் மத்தியில, கிறிஸ்தவர்கள் மத்தியில. ஒரு சாரார் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, பாவமா இருக்குதுங்க கோயிலுக்கு அது இல்லைங்க இது இல்லைங்க அதனால கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ராங். நீங்க அப்படியெல்லாம் கொடுக்க கூடாது. நீங்க பாவப்பட்டோ பரிதாபப்பட்டோ நீங்க கொடுக்கணும்னா ஒரு ஏழைக்கு கொடுக்கலாம், ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்கலாம். நீங்கள் தேவனுக்கு கொடுக்குறீங்கன்றதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சோ கம்பேஷன் ஹார்ட்டோட பாவப்பட்டு பரிதாபப்பட்டு நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் தேவன் நம்ம தான் பரிதாபப்பட்டுக்கிறாரு, நாம கடவுள் மேல பரிதாபப்பட வேண்டிய. ஹலோ, நிறைய கிறிஸ்தவர்கள் கடவுளுக்கு பரிதாபப்படுறாங்க. பாவமாறத இயேசுநாதர் அப்படின்னு இல்ல, அவர் உங்க மேல பரிதாபப்படுகிறாரு. அவர் போகும்போது சொல்றாரு, எனக்காக ஆகாதீங்க, உங்களுக்காக போய் அதுங்க, எனக்காக பரிதாபப்படாதீங்க. இன்னும் சொல்ல நான் தான் உங்க மேல பரிதாபப்படுறேன்றாரு. உங்களை பார்த்த எனக்கே பரிதாபமா இருக்குதுன்னாரு. அப்ப உல்டா மாறிடுச்சு. சோ இந்த கொடுப்பதனுடைய அடுத்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்குல்ல, எதுக்காக கொடுக்கணும். சோ அடுத்த ராங் பெர்ஸ்பெக்டிவ் என்ன வருதுன்னு சொன்னா, ஒண்ணு இவங்க பரிதாபப்பட்டு கொடுக்கறது ராங்கு, இன்னொன்னு பரிதாபப்பட்டு கேட்கறது அதோட பெரிய ராங்கு. ஹலோ, கேட்கும் போது பரிதாபமா கேட்பாங்க. பல லட்சங்கள் ஊழியத்துக்கு தேவைப்படுகிறது. சகோதரர் கூட்டத்தில் கண்ணீரோடு நாங்கெல்லாம் ஜெபித்திருந்தோம். எப்படியாச்சும் இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி கொடுங்க. சோ பரிதாபப்பட்டு கேட்கறதே ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ். இது வந்து புரோட்டோகாலுங்க, இது வந்து ஆணை, கடவுளுடைய ஆணை. இன்னைக்கு காலையில நான் இந்த மிலிட்டரி ஒரு கேம்பஸ்குள்ள நான் பிரசங்கம் பண்ணிட்டு வருவாங்க. அங்க நிறைய இந்த மிலிட்டரி பீப்புள் வந்து உட்காருவாங்க. திடீர்னு வருவாங்க, நிறைய பீப்புள் வருவாங்க, நிறைய அந்த ஜனங்க இருப்பாங்க, அந்த ட்ரைனிஸ் பீப்புள் இருப்பாங்க. எப்பவுமே அந்த கேம்பஸ்குள்ள இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான மிலிட்டரி, அந்த போலீஸ் ஆபீஸ், அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்க இருப்பாங்க. பட் சடனா ஒரு புரோட்டோகால் வரும் அவங்களுக்கு. கேரளாவுக்கு போறோம், எதுக்காக போனா அங்க வெள்ளம் வந்துச்சு, அங்க மழை அதிகமா வருது, உடனடியாக 7:10 உங்களுக்கு வாகனம் ரெடியா இருக்கு, டக்குன்னு ஏறணும்னு அந்த புரோட்டோகால்ல கேட்ட மாத்திரத்துல எங்க இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சட்டு போட்டு எந்திரிச்சு கிளம்பி கைய கால கழுவிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு அவங்களுடைய விதிகள் படி டக்குன்னு வண்டியில் ஏறிடுவாங்க.
அந்த டைமிங் மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நிபந்தனையை மீறும் பொழுது அவள் தண்டிக்கப்படுகிறார்கள். அதுக்கு தான் புரோட்டோகால் சொல்லுவாங்க, நிபந்தனை லான்னு சொல்லுவாங்க. சோ இந்த லா வந்து பரிதாபப்பட்டு கொடுக்க கூடாது, பரிதாபப்பட்டு இவர்கள் கேட்கப்படவும் கூடாது. பட் இந்த கொடுப்பதற்கான 7 reason to give to a king, 7 காரணங்கள் ராஜாவாகிய தேவனுக்கு நான் கொடுப்பதற்கான 7 காரணங்கள் இருக்குது. அந்த 7 reasons நாம தெரிந்தால் நாம ஏன் கொடுக்கிறோம், என்ன பர்ஸ்பெக்டிவ்ல கொடுக்கிறோம், எதுக்காக கொடுக்கிறோம் அப்படிங்கறத நம்ம விளங்க ஆரம்பிக்கும். ஐ மீன் சோ அந்த 7 ரீசன்ஸ் நாம் படிக்க போறோம். ஒன்னு, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, நீங்க எழுதிக் கொள்ளுங்கள். ராயல் புரோட்டோகால் require that a gift must be presented when visiting a king. எப்பொழுதெல்லாம் நீங்கள் ராஜாவாகிய தேவனை சந்திக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் கட்டாயம் ராஜாவுக்கு நீங்கள் வெகுமதிகளை வழங்க வேண்டும் என்பது புரோட்டோகாலா இருக்கிறது. ஒரு ராஜாவை நீங்கள் சந்திக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் நிச்சயமா என்ன பண்ண வேண்டும், வெகுமதிகளோட கிஃப்ட்ஸோட நீங்கள் செல்ல வேண்டும். ராஜாவை நீங்கள் வெறுங்கையோட சந்திக்க கூடாது, வெறுங்கையோடு செல்லவும் கூடாது. ராஜாவை சந்திக்கும் போதெல்லாம் நீங்கள் வெகுமதிகளோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்பது இது ஒரு புரோட்டோகாலாவே இருக்கிறது. இது ஒரு நியமனமா இருக்கிறது. This is why the Queen of Sheba got such a lavish gift to King Solomon, even though he was richer than she was. It was royal protocol. He would have done the same had he visited her. இந்த ஷேபா ராஜஸ்திரீ பாத்தீங்கன்னா, இவ்வளவு விட அவன் பெரிய பணக்காரன். ஷேபா ராஜஸ்திரீ விட சொலமோன் ரொம்ப ரிச் கிங். அவன் பெரிய பணக்காரன். அந்த பணக்காரனுக்கு இவங்க ஏன் கொண்டு போய் கொடுக்கணும் அவசியம் இல்லையே. இவங்களும் பணக்காரங்க, அவரும் பணக்காரங்க. இந்த செல்வங்கள் சும்மா போய் மீட் பண்ண போவாதா அப்படின்னா கிடையாது. ஒரு ராணி இன்னொரு ராஜாவை சந்திக்கிறாங்க, ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை போய் சந்திக்கிறாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்குன்னு ஒரு சில புரோட்டோகால் இருக்குது. அவங்க வெகுமதிகளோடு செல்லணும். அதுவும் இவங்க கொடுக்குறாங்க லாவிஷ் கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. லாவிஷ் கிஃப்ட்ஸ்னா எண்ணி பார்க்கப்பட முடியாத, மதிப்பிடப்பட முடியாத, வழக்கத்துக்கு மாறான பொருட்களோடு அந்த ராணி செல்லுகிறாளாம். ஏமே வழக்கத்துக்கு மாறான அவனுக்கே மிரண்டுட்டானா. ஒரு புக்ல படிக்கும் போது சாலமோனே ரொம்ப மிரண்டுட்டானா. என்ன இந்த மாதிரி எல்லாம் கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த அம்மா. அந்த ஷேபாவை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை சாலமோன் பெற்றுக் கொள்கிறான். அதே நேரத்தில் ராணி ரிட்டர்ன் போகும்போது இந்த சாலமோன் இந்த அம்மா கொண்டு வந்ததை விட அதிகமான கிஃப்ட்ஸ் அவன் என்ன பண்றான், ரிட்டர்ன் கொடுத்து அனுப்புறான். இதுதான் இந்த ராஜாவுக்கு நான் வழங்கும் போது ரிட்டர்ன் எனக்கு ராஜா தருகிறார். அதே நேரத்தில் ராஜாவை நான் சந்திக்கிறதுக்கு, அவரை மதிக்கிறேன்றதுக்கு என்னுடைய கிஃப்ட்ஸ் ஒரு அடையாளமாக இருக்கிறது. என்னுடைய வெகுமதிகள் ஒரு அடையாளமாக, அது ஒரு அடையாள சின்னம். This protocol of presenting a gift to the king reflects the principles of heaven. When God gave Moses the law for the nation of Israel, he made it clear that whenever the people came before the Lord, they were to bring an offering or a sacrifice of some kind, depending on the occasion. They were never to approach him with nothing. God commanded Moses. எப்பெல்லாம் நீங்க கடவுளை சந்திக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க கட்டாயம் என்ன பண்ணி ஆகணும், வெகுமதியோடு போன, வெறுங்கையோடு போடக்கூடாது. The book of Exodus 34ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 34:21, யாத்திராகமம் 34:21, யாத்திராகமம் 34:21. ஆறு நாள் வேலை செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருப்பாயாக, விதைப்பு காலத்து அறுப்பு காலத்து ஓய்ந்திருப்பாயாக.
ஒரு வசனத்தை நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், பட் தமிழ்ல அது வசனம் மாறி இருக்குது. உன் தேவனாக கர்த்தரை சந்திக்கும் போது வெறும் கையோடு நீ என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். வெறும் கையோட கடவுளை சந்திக்கிறீங்க, அவர் ராஜாவாகிய தேவனை சந்திக்கிறீங்க. அவரை சந்திக்கும் போதெல்லாம் அவர் சந்திக்கும் போதெல்லாம் வெறுங்கையோட போயிடாதீங்க. சோ கடவுளை நான் மீட் பண்ண போறேன், கடவுளை நான் சந்திக்க போறேன்னா கட்டாயம் நீங்க கிஃப்டோட போங்க. ஏன்னா உங்களை அட்ராக்ட் பண்ணுவாரு, கடவுள் உங்க மேல திரும்புவாரு, உங்க பக்கம் சாய்வாரு. உங்களை நீங்க கொண்டு வர கிஃப்ட்ஸ் உங்களை அட்ராக்ஷன் பண்ண வைக்கும். அதுல சொல்றாங்க, and anyone shall appear before me empty handed. எனக்கு முன்னால நிற்கும் போது வெறுங்கையோட நிக்காதீங்க. கடவுளை சந்திக்கும் போது வெறுங்கையோட நீங்க செல்லாதீங்க. பாருங்க, இந்த திருமணத்துக்கெல்லாம் செல்றோம் அப்படின்னா போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கிஃப்ட்ஸ் நம்ம தயார் பண்றோம். இந்த கிஃப்ட் தயார் பண்றது தமிழ்நாட்டுல இந்தியாவில் ஒரு வினோதமான விஷயத்தை நான் கவனிச்சிருக்கிறேன். என்னன்னா, நாம கொடுக்குற கிஃப்ட் பெருசா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப பெருசா கொண்டு போவோம், 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. பாத்தீங்கன்னா நான் ஒரு கிஃப்டை எவ்வளவு பெரிய ஃபேமா பண்ணி 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. என்னன்னா அந்த அரங்கமே நம்மள அதிசயமா பார்க்கும், எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொண்டு போறாங்கன்னு சொல்லி. ஒருத்தனும் அதிக மாட்டான். ஏன்னா நீங்க கொண்டு போற கிஃப்ட் கண்டிப்பா குப்பைக்கு தான் அது போகும். ஏன்னா அவ்வளவு பெரிய கிஃப்ட் ஃப்ரேம் வச்சு எங்க கொண்டு போய் வைப்பாவன்? இல்ல அதை வச்சு அவனுக்கு என்ன யூஸ்? அதுல நத்திங். பட் அதே திருமணத்துல இத்தனும் டப்பாவா ஒருத்தன் போவான், இத்தனும் டப்பா தான் இருக்கும். ஹலோ, விளங்க நினைக்கிறேன், உங்களுக்கு கரெக்டா விளங்க நினைக்கிறேன். பெருசா வெயிட் இல்ல, பெருசா சைஸ் இல்ல, 4 பேர் தூக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் சும்மா சிம்பிளா எடுத்து போயிட்டு அவங்க கையில ஒரு சின்ன ஒரு டப்பா கொடுப்பாங்க. பட் கேமரால கரெக்டா போக்கஸ் ஆயிடும் மேல. ஏன்னா அது ரொம்ப வேல்யூபிளானது. அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எந்திரிச்சு பாக்குறேன் என்ன கொடுக்குறாங்க பாரு. ஏன்னா அதுல கண்டிப்பா கோல்டு தான் இருக்கும், டைமண்ட் இருக்கும். இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க கொடுக்கறது எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு வர்த்துன்றது தான் முக்கியம், எவ்வளவு வேல்யூன்றது தான் முக்கியம். என்ன வேல்யூவோட கொடுக்குறீங்க, என்ன ஹார்ட்டோட கொடுக்குறீங்க, என்ன மைண்டோட கொடுக்குறீங்க. அப்போ கடவுளுக்கு நான் கொடுக்கும் போது என்ன ஹார்ட்டோட கொடுக்குறேன், என்ன மைண்டோட கொடுக்குறேன், என்ன தாட்ஸோட கொடுக்குறேன். இதெல்லாமே வச்சுதான் கடவுள் என் மேல அட்ராக்ஷன் ஆகிறாரு. ஆமென். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்றது, இது ராயல் புரோட்டோகால். இது ஒரு நியமனம், இது ஒரு நியதி, இது ஒரு விதி. இது விரும்புறதுனாலயோ சொல்றதுனாலயோ கிடையாது, கட்டாயம் செயல்படுத்த வேண்டும். பாருங்க, என்ன பாட்டு, வண்டி எடுத்து வெளியே ஓட்டிட்டு போறேன், இன்னைக்கு ஏதோ நான் விரும்புறேன், லைசன்ஸ் பாயில போட்டு போறேன். நீங்க விரும்பினாலும் விட்டாலும் லைசன்ஸ் கண்டிப்பா பாக்கெட்ல இருக்கணும். இல்ல நான் விரும்புறேன் இன்னைக்கு ஹெல்மெட் போடலான்னு சொல்லி, இல்லங்க அது புரோட்டோகால். அது நீங்க விரும்பினாலும் விட்டாலும் கட்டாயம் என்ன போட்டாலும் நீங்க ஹெல்மெட் போட்டாகணும். நான் என்னமா விரும்புறேன், இந்த மாசம் நான் கரண்ட் பில் கட்டணும்னு சொல்லி, நீங்க என்ன விரும்புறது? விரும்பினாலும் விட்ட கரண்ட் பில் கட்டாயம் ஹலோ கட்டிதான் ஆகணும். ஏன்? அது ஒரு நியதி, அது விதி, அது செஞ்சுதான் ஆகணும். அது மாதிரிதான் கடவுளுக்கு நான் சந்திக்கும் போதெல்லாம், கடவுளை நான் விசிட் பண்ணும் போதெல்லாம் நான் ஏதோ விரும்புறத கொடுக்கறது இல்ல, கடவுளுடைய விதியே சொல்லப்பட்டுள்ளது, கடவுளுடைய லாவே சொல்லப்பட்டுள்ளது. கட்டாயம் நான் கொடுக்கிறது வேல்யூபிளா இருக்கணும். ஆமென். First, and the principle still applies. We should always approach the king with a gift of some of to offer. இந்த கொடுப்பதுல ஒரு ஆஃபர் கடவுள் கிங் என்ன கொடுக்கிறார்னா, எப்படி கொடுக்கணும்ன்றது கூட சம்டைம் சிலருக்கு ஒரு கன்ஃபியூஸ்டா கூட இருக்கலாம். என்ன கொடுக்கணும், வேல்யூபிளா கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், என்ன கொடுக்கலாம். அந்த கன்ஃபியூஸ்க்கு ஒரு நோட்ஸ் கொடுக்கறாங்க, ஒரு லா கொடுக்கறாங்க. என்ன அவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகல. a tithe or 10% of our income. டைத்ன்றத நீங்க கொடுங்கன்றாங்க. டைத்ன்றது என்ன? நம்முடைய வருமானத்தினுடைய 10%. இந்த 10% என்பது விரும்புறதால் அல்ல, கடவுளுடைய புரோட்டோகால் சொல்லப்பட்டுள்ளது. வருமானத்தில் நான் 10 நான் கொடுக்க வேண்டும். ஏன்னா கடவுளை நான் நேசிக்கிறேன், கடவுளுடைய லா சொல்லுது, கொடுக்கணும்னு சொல்லுது, நான் கண்டிப்பா கொடுக்க போறேன். பிரைஸ் ஏன் கொடுக்கணும்னா, இந்த பிரைஸ் இது கொடுக்கறதுனால நான் பிரைஸ் பண்றேன், கடவுளை நான் துதிக்கிறேன்,
கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், கடவுளுக்கு நான் ஆராதிக்கிறேன். ஆமென். கொடுப்பதனுடைய மூணு வெளிப்பாடு என்ன? ஒண்ணு துதி, நன்றி, ஆராதனை. எல்லாம் துதி, நன்றி, ஆராதனை. நான் ஏன் துதிக்கிறேன்? கர்த்தரை இவ்வளவாய் பிளஸ் பண்ணிருக்கிறாரு, அதுக்காக நான் துதிக்கிறேன். கர்த்தரன் இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறாரு, அதுக்காக நான் தேங்க்ஸ் பண்றேன். எப்போ என்னுடைய டைத்ன்றது என்ன? அது நம்முடைய பிரைஸ், நம்முடைய தேங்க்ஸ், நம்முடைய வர்ஷிப் எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. நம்ம கொடுக்கிற மணிக்குள்ள, நம்ம கொடுக்கிற தசம பாகத்துக்குள்ள நம்முடைய துதியும் ஆராதனையும் நன்றியும் அதுக்குள்ள இருக்கிறது. கர்த்தரனை இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், என் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை பலப்படுத்திருக்கிறார், எனக்கு கை நிறைய வருமானத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபையினால் நான் இன்னைக்கு செல்வத்தை பெறுகிறேன். அந்த செல்வம் இன்னும் எனக்கு பெருகணும். கர்த்தர் கொடுத்தாருன்றதுக்கு நான் நன்றி சொல்றதுக்கு என்ன பண்ண முடியும்? அவர் கொடுத்ததுல நான் 10 கொண்டு போய் அவருக்கு கொடுக்கிறேன். சோ இது இந்த புரோட்டோகால தான் பாருங்க இன்னைக்கு கோயில் அதை தவறா உபயோகப்படுத்துறாங்க. கோயிலுக்கு பணம் வேணும்னு சொல்லி இவங்க பரிதாபமா கேட்கறதும், இல்ல அவங்க பரிதாபப்பட்டு கொடுக்கறதும், நான் இவ்வளவு கொடுத்தேன்னு யோசிக்கிறதும், இதெல்லாம் பாருங்க கடவுள் உங்களை பிளஸ் பண்றாருன்னு நீங்க கொடுக்குறீங்க. இன்னும் பிளஸ் பண்ணணும். ஐ மீன் இன்னும் அவர் நம்மள பிளஸ் பண்ணணும். ரீசன்ஸ் அது ஒரு புரோட்டோகால், ராயல் புரோட்டோகால். செகண்ட் ரீசன் என்ன? த கிஃப்ட் மஸ்ட் பி ஃபிட்டிங் ஃபார் த கிங். நீங்க கொடுக்கிற கிஃப்ட் அந்த கிங்குக்கு சூட் ஆகணும். கிங்குக்கு ஹலோ இன்னும் விளங்கல நினைக்கிறேன். நம்ம யாருக்கு கொடுக்கிறோம்? ராஜாவுக்கு கொடுக்கிறோங்க. ராஜாவுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கலாமா? ராஜா ஏத்துக்குவாரா? அப்போ நான் கொடுக்கிறது என்ன இருக்குன்னா அது சூட்டபிளா இருக்கணும், அவர் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கணும், அது வேல்யூபிளா இருக்கணும், அது வர்த்ஃபுல்லா இருக்கணும், அது மதிப்புக்குரியதா இருக்கணும். பாருங்க ஒரு ஆர்டினரி ஆளுக்கு நம்ம கொடுக்கறது கிஃப்ட் கொடுக்கும்போது பெருசா யோசிக்க மாட்டோம். வீட்டு பக்கத்துல வாங்கி கவர்ல போட்டு கொடுத்துருவோம் ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு. இதே ஒரு பெரிய எம்டிக்கோ இல்ல ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு எம்பிக்கோ இல்ல ஒரு பிரைம் மினிஸ்டருக்கோ நீங்க ஒரு கிஃப்ட் கொண்டு போய் கொடுக்குறீங்க, நீங்க அது மாதிரி வாங்கிடுவீங்களா? ஹலோ சொல்ல மாட்டீங்களே. ஒரு எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க, இல்ல காணிக்கை கொண்டு போய் கிஃப்ட்ன்றது காணிக்கை நம்ம விரும்பி கொடுக்குறோம். அப்போ என்ன திங்க் பண்றீங்கன்னா ரொம்ப வர்த்தா கொடுக்கணும், எம்பி கொடுக்குறோம், எம்எல்ஏ கொடுக்குறோம், பிரசிடென்ட் கொடுக்குறோம், இல்ல பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறோம். இந்த பிரைம் மினிஸ்டர் எம்பி எம்எல்ஏ கொடுக்கறது இவ்வளவு சீக்கிரமே இவங்க எல்லாரை விட ஹையர் பொசிஷன்ல இருக்குதா கிங்கு. கிங்குக்கு நான் கொடுக்க போறேன், ராஜாவுக்கு நான் கொடுக்க போறேன், அது அவருக்கு சூட்டபிள் ஆகணும். ஐ மீன் பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த காணிக்கை இங்க வரும்போது இந்த காசை மாத்துறதே பெரிய பிரச்சனை ஆயிடும். இவங்களுக்கு வேண்டாவது ரிஜெக்ட் பண்றது, மாறாது அதெல்லாம் மடிச்சு என்ன பண்ணிருந்தாங்க டக்குன்னு கோயில போடுறது. பாருங்க பீப்புள் எப்படி நினைக்கிறாங்க பாருங்க. கடவுளுக்கு ஏதோ அவர் பாவப்பட்டு அவருக்கு கொடுக்குறோம். சம்டைம் உங்களுக்கு மாறாதெல்லாம் இங்க போட்டீங்க மாத்திட்டு போயிருது. நமக்கு என்ன கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது இங்க ரியல். அப்போ ஜனங்க காணிக்கை இப்படி போடுறாங்க, அதை ஒட்டி அதை கசக்கி அதை எங்கேயும் மாறாதுன்னு தெரிந்து நோ நீங்க கிங்கு கொடுக்குறீங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க யாரு கொடுக்குறீங்க? ராஜா கொடுக்குறீங்க. ஒரு விக்கிற கோயிலுக்கு ஒருத்தன் அவங்க வாங்கிட்டு போகும்போது அவங்க தேங்காய் வாங்கினாலும் சுத்தி சுத்தி பாக்குறான், அதுல ஏதாச்சும் ஓட்ட இருக்குதா உடச்சல் இருக்குதா, பழம் வாங்குறான். தேங்காய் விக்கிரத்துக்கு கொடுக்கும் போது அவ்வளவு பர்ஃபெக்டா கொண்டு போய் கொடுக்குறான். அதை உடைக்கும் போது சொல்றாங்க தேங்காய் உடைக்கும் போதுன்னா உங்க உள்ளத்தை கடவுளுக்கு உடைச்சிடுறீங்க. இந்த தேங்காய் எப்படி பியூர் ஒயிட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்க ஹார்ட் ஒயிட் ஆகுது காமிக்குதா ரிவீல்டு பண்றாங்க அந்த தேங்காய். பட் இந்த ஹார்ட் கடவுளை நான் உண்மையா நேசிக்கிறேன்றதுக்கு என்னுடைய 10% காணிக்கை வர்த்தானது வேல்யூபிள் ஆனது காடுக்கு நான் கொண்டு போய் கொடுக்கிறேன். மீட் பண்ணும் போதெல்லாம் கொடுக்கிறேன், சந்திக்கும் போதெல்லாம் கொடுக்கிறேன். ஏதோ ஒரு வாட்டி இல்லைங்க, நான் எப்பெல்லாம் சந்திக்கிறேனோ அப்பெல்லாம் காடுக்கு கிஃப்டோட நான் போறேன். ஹலோ எதுவுமே நம்புறீங்க? ஏன் இந்த ஃபிட்டிங் ஆன் பார்க்கணும் அப்படின்னா ஒர்த்தா கொடுக்குறோம்னா யோவான் 1:29 யோவான் 1:29
யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. சோ யோவான் ஸ்நானகன் யோர்தானிலே அநேக யூதர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது சடனா அந்த சைடு இயேசு கிராஸ் ஆகி வராரு. இயேசுவை பார்த்த வேகத்தில் யோவான் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. தேவாட்டுக்குட்டி. சோ இயேசுநாதர் என்ன பர்பஸ்க்காக வந்தாருன்னா, உலகத்தாருடைய அனைவருடைய பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறார். இயேசு இந்த பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறார்ங்கிறது கிளைமேக்ஸ்ல நடக்க போகிற ஒன்று. கல்வாரி சிலுவையில் இயேசு அங்க அடிக்கப்பட போகிறார். பட் அந்த ரியல் அந்த காரியக்ரம் நடக்கிறதுக்கு முன்னால பல ஷேடோவை நாம் பார்க்கலாம், பல நிழலாட்டத்தை பார்க்கலாம். எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் பாவ நிவாரண பலிக்காக சர்வாங்க தகன பலியை கொண்டு வரும்போது அவன் என்ன கொண்டு வரணும்ன்றது அங்க லிஸ்ட் கொடுக்குறாங்க. பாவ நிவர்த்திக்காக ஒரு மனுஷன் சர்வாங்க தகன பலி செலுத்தணும் அப்படின்னா அங்க போய் ஆசாரனை போய் அணுகணும். ஆசாரன் சொல்லுவாரு, 1 வயசு ஆட்டுக்குட்டியை தேடி கண்டுபிடி. எத்தனை வயசு? 1 வயசு. அது எங்க போய் தேடு போ. நீ பண்ண பாவத்துக்கு உனக்காக ஒரு ஆடு சாக போகுது. ஆனா நீ நினைக்கிற ஆடெல்லாம் கொண்டு வந்துடக்கூடாது. கடவுள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாரு. கடவுளுடைய புரோட்டோகால் ஒண்ணு இருக்கு, கடவுள் லிஸ்ட் ஒண்ணு இருக்கு. நீ கொடுக்கறது பாவ நிவர்த்திக்கா கொடுக்க போற. நீ கொண்டு வர ஆட்டுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. உன் பாவங்கள் போகணும்னா நீ கொண்டு வர ஆட்டுக்கு எந்த குறையும், உன் குறை தீக்கிறதுக்கு குறையே இல்லாத ஆட்டை தேடு. அது போய் கேட்கணும். பிறந்து எத்தனை மாசம் எத்தனை நாளுமா ஆயிடுச்சு? 8 மாசம் ஆயிடுச்சா, 9 மாசம் ஆயிடுச்சா, 10 மாசம் ஆயிடுச்சா, 1 வயசு எல்லாம் 1 வயசு. அந்த 1 வயசை கண்டுபிடித்தே பெரிய கஷ்டம் பாருங்க. ஹலோ, இன்னைக்கு பணத்தை டக்குன்னு கொடுத்துடலாம். ஒரு 50,000 கொடுத்துருவோம், பாவம் மன்னிக்கணும், அது கொடுத்துடலாம். டக்குன்னு செக் எழுதி கையில கொடுத்துருவோம். வந்துடலாம். இந்த 1 வயசு ஆட்டை எங்க போய் கண்டுபிடிப்பீங்க? சில சொல்லுவாங்க, இப்பதாங்க பர்த்டே கொண்டாடிட்டோம். ஹலோ, நேத்து தான் 2வது வயசு ஆச்சு ஆட்டுக்கு. 3 ஆயிடுச்சு, 1.5 ஆயிடுச்சு, 1.25 ஆயிடுச்சு. இந்த 1.5 கூட கிடையாது. கரெக்டா? எல்லாம் 1 வயசு. இது கேட்கறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருதுங்க. 1 வயசு போய் தேடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. 1 வயது ஆட்டை இவன் தேடி கண்டுபிடிக்கணும். இதுதான் அவனுக்கு தண்டனையா தான். 1 வயசை தேடணும். கரெக்டா 1 இயர் ஃபுல்ஃபில் இருக்கணும். 1 இயர் கம்ப்ளீட்டா இருக்கணும். அதை எடுத்து அந்த ஆடு எப்படி இருக்கணும்? குருடா இருக்க கூட. ஃபர்ஸ்ட் அந்த ஆட்டுக்கு என்னவா இருக்கக்கூடாது? குருடா இருக்க. செக் பண்ணு நல்லா, அது கண்ணை செக் பண்ணிட்டு வா. அது ஒரு ஐ டாக்டர் கூட்டு போ. ஏன்னா உன் பாவத்துக்காக, உன் பாவ நிவர்த்திக்காக இந்த ஆடு சாகணும்னா ஆடு முதல்ல பார்வை உள்ள ஆடா இருந்தால் பாரு. குருட்டாட்டை கொண்டு வந்துடாத. ஏன்னா அந்த கண்ணுல இருக்க குருட்டால உன் பாவங்கள் நிவர்த்தி ஆகாது. உன் பாவம் பெரிய பிரச்சனையை குறிதா மாறிடும். சோ ஆட்டோட ஐய டெஸ்ட் பண்றதுக்கே ஆளுங்க தான் அன்னைக்கு. அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருந்திருக்கிறாங்க. ஆட்டோடைய கண்ணை டெஸ்ட் பண்ணு, காதை டெஸ்ட் பண்ணு, அப்புறம் அந்த ஆட்டை தோலெல்லாம் தடவிப்பாரு. உள்ள ஏதாச்சும் அடிக்கடி பட்டிருக்குதா, அதுக்கு வேற ஏதாச்சும் நோய் ஏதாச்சும் இருக்குதா, தொற்று ஏதாச்சும் இருக்குதா, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதான்னு சொல்லி முட்டில இருந்து எல்லாமே செக் பண்ணு. தரமா இருக்கணும். ஏன்னா நீ கொண்டு வர ஆடு எதுக்காக கொண்டு வரனா, உன்னோட பாவ நிவர்த்திக்காக நீ கொண்டு வருகிற ஆடா இருக்குது. எல்லாம் பாவ நிவர்த்தி. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு இந்த பாவம் செய்தவர்கள் இப்படிதான் ஆட்டை தேடி கண்டுபிடிச்சு செக் பண்ணி, கண்ணு, காது, பாடி எல்லாம் செக் பண்ணி, 2வது நடக்க வச்சு வர பார்க்கணுமா? நொண்டி ஆடலாம். ஹலோ, அது ஊனிகினி போச்சுன்னா ரிஜெக்டட். அது கழிச்சு வேற போய் தேட்டுவா. இவ்வளவு பண்ணி காணிக்க கொண்டு போய் கொடுக்கணும்னு ஒரு புரோட்டோகால் இருக்குதுங்க. இந்த ஷேடோவுடைய ரியாலிட்டி தான் இயேசு கிறிஸ்து. இந்த நிழலாட்டத்துடைய நிஜம் தான் இயேசுநாதர். இயேசுநாதரை பார்த்தவன சொல்றாரு, ஒரு குறையும் இல்லாதவர், ஒரு மாசம் இல்லாதவர், ஒரு பாவமும்
இல்லாதவர், ஒரு அக்கிரமம் செய்யாதவர், நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், ஒரு குற்றம் குறைய காணாத தேவ ஆட்டுக்குட்டி இதை போறாரு பார். ஹலோ, விளங்கதான பேசுறது? எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் குறையே இல்லாத ஆட்டை ஒரு மனுஷன் கொண்டு போய் செலுத்தினா அவன் பாவங்கள் தீர்க்கப்படுதோ, யோர்தானிலே கல்வாரிசில மறிக்கும்படியாக அங்க ஒரு இயேசு வராரு. அவர் பார்த்தோன்னு சொல்றாரு, இவர் ஒரு குறையும் இல்லாதவர், ஒரு குற்றம் செய்யாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர். தேவன் நமக்கு ஒரு கிஃப்டாக அவர் அனுப்பியிருக்கிறார். தேவன் அனுப்புற கிஃப்ட் எப்படி பாருங்க. தேவன் நம்முடைய பாவங்களுக்காக கிஃப்ட் அனுப்புறாரு. பாவ நிவர்த்திக்காக குமாரனை அனுப்புறாரு. அவர் நினைச்சா வேற யாராச்சும் அனுப்பி இருக்கலாம். இல்ல, தம்முடைய குமாரனாயி தம்முடைய தாம் நேசிக்கிற குமாரனை இந்த உலகத்துக்கு நமக்காக அனுப்புகிறார். ஆமென். அப்போ இந்த கிஃப்ட்ன்றது நம்ம காடுக்கு கொடுக்கிறோம், அத கிங்குக்கு நம்ம கொடுக்கிறது அது சூட்டபிள் ஆகணும், அது சூட்டபிளா இருக்கணும். அப்படின்னா அது வர்த்தா இருக்கணும், வேல்யூபிளா இருக்கணும், அது மகிமையானதா இருக்கணும். வர்த்லெஸ், வேல்யூ இல்லாத நாம கொடுக்கவே கூடாது. ஏன்னா நீங்க கொடுக்கறத வச்சுதான் நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றீங்க அல்லது இர்ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னு விளங்க செய்கிறது. ஆமென். 2 சாமுவேல் 24:24. 2 சாமுவேல் 24 மற்றும் 24. ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படி இல்லை, நான் இலவசமாய் வாங்கி என் தேவன கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமை வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். அங்க எப்படி வாங்கணும்ன்றது சொல்றாங்க. அவ ஃப்ரீயா வந்துச்சுன்றதுனால நாம கொடுத்துட கூடாதுன்றாங்க. ஃப்ரீயா தானே வந்துச்சு, பேசாம இதை யாரு கொடுத்துரும்? இதை கோயிலுக்கு, ஹலோ, நிறைய கோயிலுக்குள்ள இந்த ஃப்ரீயா வந்தாலும் அங்க கிடக்கும். இங்க தாவீது இல்ல, அப்படி இல்ல, ஃப்ரீயால வேணாப்பா, நான் கடவுளுக்கு கொடுக்க போறேன். நான் யாருக்கு கொடுக்க போறேன்? எவ்வளவு பாருங்க, காணிக்க கடவுளுக்கு கொடுக்க போறது சொல்றேன். ஃப்ரீயாலாம் கொடுத்து அந்த மாதிரி ஃப்ரீயெல்லாம் அவர் வாங்க ஆளு கிடையாது. அவர் பெரியவர், என்னையே ராஜாவா மாற்றிருக்கிற, என்ன மாதிரி உலகத்துல ஏராளமான ஆள் என்ன பண்ணுகிறவர், ராஜாவாய்க்கு. அவர் பெரிய தேவன், பெரிய ராஜா. அவரு அந்த ராஜாக்கு நான் கொடுக்க போறேன், சாதாரண ஒரு ஆளு, நான் கொடுக்கிறது அவர் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதனால ஃப்ரீயெல்லாம் எவ்வளவு அமௌண்ட் சொல்லுன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை பே பண்ணி இவன் என்ன பண்றான், மாடுகளையும் அந்த களத்தை மாடுகளையும் 50 சேக்கல் நிறைய வெள்ளிக்கு கொண்டான். அவனுடைய வெள்ளி கொடுத்து மாட்டை வாங்கி கடவுளுக்கு அவன் கொடுக்கிறான். 25. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டலினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தை இருந்திருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள். ஒரு பெரிய கொள்ளை நோயினால அவங்க பாதிக்கப்பட்டிருந்துக்கிறாங்க. சரீரங்கள் ஒரு கொள்ளை நோயினால அவங்க சஃபர் ஆயிருக்கிறாங்க. இந்த கொள்ளை நோயிலிருந்து, இந்த பிரச்சனை வந்து விடுதலை ஆகிறதுக்கு, விமோசனம் ஆகிறதுக்கு கடவுள் பிரேயர் எல்லாம் பண்ண சொல்ல, உபவாசம் பண்ணுங்களான்னு சொல்ல, போய் காணிக்கையை கொண்டது கொடுன்றாரு. இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவதற்கு தாவீது கொடுக்கிறான். கடவுள் அதை அக்செப்ட் பண்றாரு. அக்செப்ட் பண்ண வேகத்துல பாருங்க அந்த நோய் நிறுத்தப்படுகிறது. ஆமென். ஒரு பெரிய தாக்கம், ஒரு பெரிய குழப்பம், ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவங்க விடுதலை ஆக்கப்படுகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நாம கொண்டு போகிற கிஃப்ட்ஸ்
சம்டைம் நம்முடைய லைஃப் வாழ்க்கையில் இருக்கின்ற குழப்பங்கள் பிரச்சனை விடுதலை ஆக்கப்படுகிறோம். ஐ மீன் கண்டிப்பா நடக்குது, அதான் பிலீவ் பண்ண வேண்டும். தேர்ட் ரீசன், மூன்றாவது காரியம், the gift reveals a value or worship of the king. In the quality of what we offer the king and attitude with which we offer, it reveals much more than our words do of the value or worthiness attached to him. இந்த தேர்ட் ரீசன் என்னன்னா, நான் கொடுக்கிற கிஃப்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த காணிக்கைகள், இந்த கிஃப்ட்ஸ்ல என்னுடைய வேல்யூவையும் நான் அதுல அட்டாச் பண்றேன், என்னுடைய மதிப்பையும் அதுல நான் இணைக்கிறேன். என்னோட மதிப்பு என்ன, நான் எந்த அளவுக்கு தேவனை மதிக்கிறேன் என்பது நான் கொடுக்கிற கிஃப்டிலே அது அட்டாச்மெண்ட் பண்ணப்படுகிறது. விளங்குதா? சி, நாம் ஒருவரை நேசிக்கிறோம், ஒருவரை நாம ரொம்ப அன்பு கூறுகிறோம், ஒருத்தனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னும் போது நான் கொடுக்கிற கிஃப்ட் ரொம்ப நல்ல கிஃப்டா இருக்கணும் நான் விரும்புவேன். ஏன்னா அது வெறும் கிஃப்ட் மட்டும் இல்ல, அதுல என்னோட லவ்வும் அதுல இருக்குது, அதுல அன்பும் அதுல இருக்கிறது. அதே நேரத்துல நான் என்னுடைய தரமும் அதுல இருக்கிறது. நான் எவ்வளவு வேல்யூபிள் பர்சன் அப்படிங்கிறது நான் கொடுக்கிற கிஃப்ட்லயும் இருக்கிறது. விளங்குதா? சோ நான் கொடுக்கிற கிஃப்ட் என்னுடைய வேல்யூவை நிர்ணயிக்கிறது. நான் எவ்வளவு வேல்யூபிள் பர்சன் என்பதை நான் கொடுக்கிற கிஃப்ட்ல அது ரிவீல்ட் ஆகிறது அல்லது வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது. ஒரு 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 கதை ஒண்ணு சொல்லுவல்ல, ஒரு ராஜா தன்னுடைய மந்திரியோடு கூட அவர் இப்படி தன்னுடைய ரதத்துல அவங்க போயிட்டு இருந்தாங்க. ரதத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் யோசித்தானா, ஒரு ராஜா என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்தார்னா அவரை நேர்ல பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சா, பிச்சைக்காரங்க அரண்மனையில போய் பார்க்க முடியாது, ரோட்ல என்ன பார்த்து சந்திச்சாதான் உண்டு. அந்த ராஜா கிட்ட எப்படியாச்சும் நான் கேட்ட, கண்டிப்பா எனக்கு கண்டிப்பா ஏதாச்சும் தர்மம் நல்லாவே பண்ணுவாரு அப்படின்னு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ஒரு ராஜாவும் அந்த ராஜாவுடைய மந்திரியும் சேர்ந்து ரதத்துல அவங்க அப்படியே போறாங்கண்ணா. அந்த அவருடைய ஊர்ல அவங்க போகும்போது ராஜ வீதியில போயிட்டு இருக்கும்போது ஒரு சடனா ஒரு பிச்சைக்காரர் மகாராஜாவே கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா, ரொம்ப கஷ்டப்படுறையா, இப்படி பொருளாதாரம் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், கொஞ்சம் கருணை காட்டுங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு உடனே ராஜா வண்டியில ரதத்தை நிறுத்த சொல்லி என்ன பண்ணாரா, அந்த ட்ரெஷர் பேக்ல அந்த பைய ஓபன் பண்ண சொல்லி கையை உள்ள விட்டுட்டு எவ்வளவு கையில பொன் காசு கிடைக்குது, பொற்காசு கிடைக்குதோ கொண்டு வந்து இங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு இந்த புடிட்டாரான். இவ்வளவு பொற்காசு அள்ளி வாங்கிட்டானா. வாங்கினோன்னு கை நல்லா இருக்கும் சாமி நானா பிச்சைக்காரன். ராஜா போயிடுவான்னு சொல்லி ராஜா போயிட்டாரான். மந்திரி கேட்டானா, ஏங்க அவன் தான் பிச்சைக்காரன் ஆச்சு, அவனுக்கு எதுக்கு அவ்வளவு கொடுத்தீங்க, எவ்வளவு பொற்காசுகள் தேவையா, கொஞ்சம் உடச்சு கொடுத்துட கூடாதா, பாதி கொடுத்துட கூடாதா, பிச்சைக்காரங்களா அவ்வளவு கொடுக்கலாமா நீங்க அப்படின்னாராம். சொன்னாரா ராஜா, சொன்னாராம், உடச்சு கொடுக்குற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கலாம், பட் எனக்கு அது தகுதி நான் ராஜாப்பா. ஏன்னா நான் இப்ப கொடுக்கும் போது என் வேல்யூவும் அதுல இருக்குது. அவன் சொல்லணும், ராஜா அவ்வளவு கொடுத்துட்டு போனா சொல்லணும். நான் ஒன்ன மாதிரி உடச்சு கொடுத்தேன்னா அப்புறம் உனக்கு எனக்கு என்ன இருக்காது, தகுதி அடையாளம் இருக்காது. ஆனா கிங்கு நான் இப்படிதான் கொடுப்பேன். கிங்கு கொடுக்கிற விதமே வேற. சி, கடவுள் நம்மள கிங்கா பாக்குறாரு. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் ஒரு சிற்றரசர்களாக அவர் பாவிக்கிறார். ஏன்னா அரசன் தான் இன்னொரு அரசனிடத்தில் கிஃப்ட் வாங்குவான வழிய அரசன் பிச்சைக்காரனை வாங்க மாட்டான், தரித்திரன் வாங்க மாட்டான். ஹலோ, கொண்டு வான்றாரு என்ன அர்த்தத்தை சொல்றாருன்னா, உங்களை ஒரு ராஜாவா பாக்குறாரு, உங்களை வேல்யூபிளா பாக்குறாரு, உங்க ஹார்ட் அவர் பாக்குறாரு, கொண்டு வாண்டாரு அல்லவா. இந்த இந்த ஒண்ணு என்னோட வேல்யூ அங்க ரிவீல்டு பண்றேன். ரெண்டாவது, quality does not mean expense or fancy, சரி, but it does mean offering our best, very best. அதாவது ரொம்ப வேல்யூவா கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப குவாலிட்டி, ரொம்ப தரம் வாய்ந்தது அது அப்படி அங்க சொல்லப்படல. குவாலிட்டியானா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இல்ல, உங்களுக்கு எது பெஸ்ட்னு தெரியுது.
உங்களுக்கு எது பெஸ்ட்னு தெரியுது. இது பெஸ்ட் நீங்க நம்புறீங்களா? உங்களுக்கு அது பெஸ்டா படுதா? உங்களுக்கு அது பெஸ்டா பட்டு இங்க கொண்டு போய் கொடுங்க. விளங்க தான் பேசுறது. எனக்கு அது பெஸ்டா படணும், ஏன்னா நான் கிங்குக்கு நான் கொடுக்க போறேன். And our gift does necessarily have to be ஏன்னா கிங் வந்து உள்ளத்தை பார்க்கிறார். ராஜா எதை பார்க்கிறார்? மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹார்ட் எதை நம்பி இருக்குது, எதில் இருக்குது, ஹார்ட்ல அவர் உண்மையாவே அவர் நேசிக்கிறனா அப்படிங்க பார்க்கிறார். The Hebrew prophet Isaiah records the Lord's complaint against his people. ஐசாயா ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வசனத்தை எழுதுறாரு. தேவனே சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னா, ஏசாயா 29:13, என் ஜனங்கள் என்னை உதட்டளவுல கனம் பண்றாங்க. ஏசாயா 29 ஏசாயா 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் வந்து தங்கள் உதடுகளிலால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. பாத்தீங்களா, ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லி பயந்து கொடுக்கிறது இங்க நல்லது இல்லைன்றாரு. ரெண்டாவது, தேவன் என்ன சொல்றாரு? ஜனங்க வந்து வர்ஷிப் பண்றாங்க, வாயோட முடிஞ்சிச்சு, பட் ஹார்ட்ல நான் இல்லவே இல்லை. தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். உதடுகளினால் பாருங்க, ஸ்தோத்திரம் சொல்றது, மகிமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ள, இதெல்லாம் மக்கள் சொல்றதுக்கு மக்கள் வாய் வரும். பட் பேங்க்ல இருந்து சம் அமௌண்ட் கொண்டு போய் கொடுக்கலாம், கோல்டு கொண்டு போய் கொடுக்கலாம், செக் எடுத்து செக் எழுதி போடலாம், அதுக்கெல்லாம் கையும் வராது, மைண்டும் வராது. ஆனா ஸ்தோத்திரம் சொல்ற எத்தனை 1000 ஸ்தோத்திரம் சொல்ல ரெடி. 1000 என்ன 10,000 ஸ்தோத்திரம் இப்ப என்ன பண்றாங்க? இப்ப உட்காந்து சொல்றாங்க, நீங்க 10,000 ஸ்தோத்திரம் இல்லைங்க, 20,000 ஸ்தோத்திரம் இல்லைங்க, உங்களுடைய வேல்யூபிள் அந்த ஹார்ட் தான் கடவுள் பார்க்கிறாரு. ஆமென். வெறும் வாயில மையப்படுறாங்க, பட் ஹார்ட்ல ஒண்ணுமே கிடையாது. அவள் இருதயமா எனக்கு தூரமா இருக்கிறது. இருதயம் தூரமாக இருக்கிறது. ஹார்ட் யாரோட க்ளோஸா இருக்குதோ, யாரு ரொம்ப அதிகமா நேசிக்குதோ, எப்பவுமே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு எண்ணம் வந்துனே இருக்கும், ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னு எண்ணம் வந்துட்டே இருக்கும். கடவுளோட உங்களுடைய இருதயம் க்ளோஸா இருக்கும் போது இன்னும் கடவுளுக்கு என்ன செய்யலாம், இன்னும் கடவுளுக்கு என்ன பண்ணலாம், ஏதா பண்ணணும், அந்த பண்ணணுங்கிற அந்த தாட்ஸ் வருது பாருங்க, அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் லவ். ஆமென். சும்மா தோத்திரம் போடுறதுனால அது லவ்வே கிடையாது. ஒரு ஹார்ட் வந்து காடோட இல்லவே இல்லை. பட் எதா செய்யணும், கடவுளுக்கு ஏதாச்சும் பண்ணணும். இந்த வர்ஷிப்புக்கும் அந்த வர்ஷிப் வந்து ஒரு ஆத்தர் இப்படி போடுறாரு, வர்ஷிப்ன்றாரு. WORSHIP தான் வர்ஷிப். வேற ஒண்ணு இல்ல, அவரு அந்த எஸ் தூக்கி டீ போடுன்றாரு. எஸ் எடுத்து டீ போட்டினா வர்ஷிப். எந்த அளவுக்கு நீங்க வர்த்ன்றது உங்களுடைய வர்ஷிப்ல விளங்குன்றாரு. ஹலோ, நம்முடைய வர்ஷிப், நான் எவ்வளவு வர்த்தானவன், கடவுளுக்கு நான் எவ்வளவு வர்த்ஃபுல்லா கொடுக்கிறவனா இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னோட வர்ஷிப் விளங்க செய்கிறது. Our gifts to the king should always be offered from a sincere heart and humble recognition of his greatness and awesome majesty. நம்முடைய இருதயத்தை அவர் ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கிறார். ஆமென். நம்முடைய உதடுகளே இல்லை, நம்முடைய துதிகளின் சத்தத்தை அல்ல. சம்டைம் இந்த சத்தமே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். லவ்வே இல்லாத ஒரு ஆளு சும்மா வளவலாம் தோத்திரம் பண்ணியிருந்தானா அதுவே பெரிய இரிட்டேஷனா இருக்கும், அது சவுண்ட் பொல்யூஷனா இருக்கும். நிறைய சர்ச்சஸ் வந்து இன்னைக்கு பரலோகத்தை ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ண இருப்பாங்க, ஏன்னா ஹார்ட்டே கிடையாது.
லவபிள் ஹார்ட்டே இல்ல, சும்மா தோ 1000 பேர் சேர்ந்து ஸ்தோத்திரம்னா பரலோகமே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பட் இந்த ஹார்ட் லவபிள் ஹார்ட்டா இருந்ததுன்னா நீங்க வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லனா கூட பரவாயில்லங்க, பட் உங்க உள்ளம் அமைதியா கடவுளை பிரைஸ் பண்ணிட்டே இருக்கும். எத்தனை நம்புறீங்க? இந்த சைலண்ட்டுக்கு பெரிய பவர் இருக்குது. சவுண்டுக்கெல்லாம் பவர் கிடையாது, சைலண்ட்டுக்கு தான் பெரிய பவர். மெட்ராஸ்ல போய் கோயில் நடத்துறது ஒரு இடம் வாடகை கொடுக்கானா நீங்கெல்லாம் சவுண்டு போடுவீங்களா? சவுண்டு போட மாட்டேன். இல்ல உங்களை பார்த்து அப்படி தரல, உங்களை பார்த்தாலே சவுண்டு போற ஆள் மாதிரி இருக்கிறீங்க. இவங்க கிறிஸ்டியன்ஸ்னால என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவங்களும் சவுண்டு போடுற கோஷ்டி போல, வீடும் கொடுக்க மாட்டேன், கோயில் கடமும் கொடுக்க மாட்டேன். சோ பீப்புள் வந்து பரலோகத்துல வெறும் சவுண்டு போடுற கோஷ்டி மாதிரி ஒரு பேரை வாங்கி வச்சிருக்கிறாங்க. 1000 தோத்திரம் சொல்லாம 2000 தோத்திரம் சொல்லாம இருக்கிறாங்க. கடவுள் வந்து 1000 2000 அப்படி கேட்கலங்க. உங்க உள்ளம் எங்கன்னு கேட்கிறாரு. உங்க உள்ளத்தில் மகிமை எங்கே, மரியாதை எங்கே, ரெஸ்பெக்ட் எங்கே? Fourth reason, worship demands a gift and giving is worship. ஆராதனை என்பது கொடுப்பதை அது டிமாண்ட், கொடுப்பதுதான் டிமாண்டா இருக்குது. வர்ஷிப்னால கொடுப்பதும் வர்ஷிப், கொடுக்காம வர்ஷிப் பண்ணவே முடியாது. கொடுக்கிறது தான் வர்ஷிப். ஏன்னா நான் எவ்வளவு லவ் பண்றேன், என் ஹார்ட் எவ்வளவு காட் மேல லவ்வபிளா இருக்கு அப்படிங்கறத நான் கொடுக்கிறதுல தான், அதுக்கு அப்புறமா தான் வர்ஷிப்பே, அதுக்கு பிறகு ஆராதனையே இருக்குது. ஏன்னா அந்த அவங்க கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தாங்க அல்லவா, அவங்க வர்ஷிப் பண்ணாங்க. தாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அந்த ராஜாவாகிய குழந்தைக்கு வைத்து அவங்க சாஷ்டாங்கமா விழுந்து வர்ஷிப் பண்ணாங்க. வர்ஷிப் வந்து கொடுக்கணும்னு டிமாண்ட் பண்ணுது. கொடுக்காமல் நாம் வர்ஷிப்பை தேவன் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆமென். Worship demands a gift and giving is worship. கொடுக்கணும்னு சொல்லுது. Fifth reason, giving to a king attracts his favor. நீங்க கடவுளுக்கு கொடுக்கிறது இன்னொன்னு என்ன சொல்றதுன்னா அது ஒரு அட்ராக்ட் பண்ணுது கடவுளையே மதிமயங்க வைக்கிறது. ஒரு ஆளுக்கு நீங்க வெகுமதியில கொடுத்துட்டே இருந்து பாருங்க, உங்க பக்கம் மைண்ட் அப்படியே திரும்பிடும், உங்க யோசனையாவே இருக்கும். ஏன்னா நீங்க நிறைய ஒரு ஆளுக்கு நீங்க சும்மாவே கொடுக்குறீங்க, கிஃப்டா கொடுக்குறீங்க, பார்க்க போதெல்லாம் கொடுக்குறீங்க, இதை வச்சுக்கோன்னு கொடுக்குறீங்க. சோ நீங்க யாருக்கு கிஃப்ட்ஸ் அதிகமா கொடுக்குறீங்களோ அவங்களுடைய மைண்ட்ல நீங்க எப்பவுமே தங்கிடுவீங்க. அவங்க மைண்ட்ல நீங்க எப்பவுமே தங்கி, யார வேணா மறப்பாங்க, ஆனா கொடுக்கிறவங்க அவங்க மறக்கவே எதுவுமே நம்புகிறீர்கள், மைண்ட்ல கரெக்டா இருப்பாங்க. சரி, இதுதான் இந்த ஃபிஃப்த் ரீசன் என்ன சொல்றதுன்னா, நீங்க கடவுளுக்கு கொடுப்பதனால கடவுளுடைய மைண்ட்ல நீங்க தங்கிடுறீங்க, கடவுளுடைய உள்ளத்துல தங்கிடுறீங்க. அது மட்டுமல்ல, அட்ராக்ஷன் பண்ணப்படுவீங்க. அது மட்டுமல்ல, உங்க மேல கடவுள் ஃபேவரா இருக்கிறார், அவர் கிருபை உங்க மேல தங்கும். கொடுக்கிறவன் மேல கொடுக்கிறதுனா கடவுள் ஏதோ காசு பணம் வாங்குகிறவர் வாழ்ந்தா சொல்றாங்கல்ல, கடவுள் கூட பாரியா காசெல்லாம் கத்தரை கூட கிருபை தர மாட்டாரு, கடவுள் கூட பணம் தான் முக்கியமாயிடுச்சு அப்படின்னு கேட்கறவங்க இருக்கிறாங்கல்லவா. இங்க காசு பணம் அது இங்க மஸ்ட் கிடையாது, அதை பற்றி இங்க பேச்சு கிடையாது. உங்களுடைய ஹார்ட் காடை எவ்வளவு லவ் பண்ணுதுன்றது நீங்க கொடுக்கிற வெகுமதிகள் சாட்சியாக அல்லது அக்னாலஜ்மெண்டாக அது இருக்கிறது. நான் லவ் பண்றேன், கடவுளை ரொம்ப நேசிக்கிறது என்னுடைய வேல்யூபிள் கிஃப்ட்ஸ் மூலமா விளங்கச்சிக்குது, ரிவீல் பண்ணப்படுகிறது. அதே நேரத்துல காட் வந்து என்னை நேசிக்கிற இவனை நான் இன்னும் கிருபை வழங்குவேன். சோ தாவீது நிறைய கொடுக்கிறான் கடவுளுக்கு, கடவுள் அவன் மேல கிருபையா இருக்கிறார், கடவுளான வர்த்திக்க பண்ணுகிறார். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 18:16, நீதிமொழிகள் 18:16. ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாகி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும். விளங்குதா? A gifts
open the way for the giver and ushers him into the presence of the great. பெரியவர்கள் நீங்க போட்டதுனால வயசான ஆளுக்கு மேல கொண்டு போய் நிக்க சின்ன பிரயோஜனம் நம்மளுக்கு இல்ல. இங்க வயசான ஆள் பெரியவர்னா வயசான ஆள் நினைச்சிடாதீங்க. ஆங்கிலத்துல சொல்லுது him into the presence of the great. பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு முன்னால, பெரிய பெரிய செல்வாக்குள்ள ஆட்களுக்கு முன்னால நாம நிக்கிற அளவுக்கு கடவுள் நமக்கு கிருபை செய்வார். ஆமென். இந்த உலகத்துல நமக்கு பெரிய ஃபேவர் உண்டாகும், இந்த உலகத்துல பெரிய செல்வாக்கு உண்டாகும். என்ன சொல்றாங்க, ஒருத்தன் கொடுக்கிற வெகுமதி, ஒருத்தன் கொடுக்கிற கிஃப்ட் வந்து எல்லாம் வெகுமதி. வெகுமதினா கிஃப்ட், கிஃப்ட் எல்லாம் கிஃப்ட். கிஃப்ட் எப்படி கொடுப்போம், எல்லாருக்கும் 4 பேர் தெரிஞ்ச மாதிரி தான் கொடுக்கணும், அதான் கிஃப்ட் இல்ல. வெகுமதி அவனுக்கு வழி உண்டாகி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும். வழி உண்டான டோர் ஓபன் ஆகுது. இப்ப பாருங்க, கிஃப்ட் எல்லாம் கிஃப்ட், வெகுமதி எல்லாம் வெகுமதி. இந்த வெகுமதினா கடவுளுக்கு நீங்க கிஃப்ட் கொடுங்கன்னு அவரே சொல்லும் போது நான் ஏன் அதை மறைச்சு மறைச்சு கொடுக்கணும், அதை நான் ஒளிச்சு கொடுக்கணும். சில நேரங்கள்ல அந்த எனக்கு காணிக்க கொடுக்க வரும்போது பிரேயர் முடிச்சு கிளம்பும்போது கையை பிடிச்சி ஒழிப்பாங்க. என்ன இது பிடிங்க, என்னையா பிடிக்கணும், இதை பிடிங்க. என்னடா காணிக்க ஏங்க அதைத்தான் கொஞ்சம் ஓப்பனா தான் கொடுங்களேன், அதை பிடிச்சி என் கையை போச்சு சடனா அவங்க என்ன சொல்ல, இதை மறைச்சு கொடுக்கணுமா? காணிக்கெல்லாம் மறைச்சு கொடுக்கணும் அவசியமே கிடையாது. வெளியரங்கமா கொடுக்கலாம், வெளிப்படையாவே கொடுக்கலாம். ஏன்னா அது கிஃப்ட்டுங்க, அது லஞ்சம் கிடையாது. லஞ்சத்தை எப்படி கொடுப்போம், 4 கேமரா போட்ட கொடுப்போம். 4 கேமரா போட்டு நம்ம லைட்டை போட்டு தாசில்தார் கொண்டு கொடுத்து பாருங்க, அடுத்த வினாடியே போலீஸ் உட்காந்துருப்போம். லஞ்சத்தை தான் நீங்க மறைச்சு கொடுக்கணும், யாரு பார்க்காம கொடுக்கணுமே தவிர கிஃப்ட 4 பேர் பார்க்கிற மாதிரி கொடுக்கணும். ஏன்னா அது கொடுக்கிறவனுக்கும் பெருமை, வாங்குறவனுக்கும் பெருமை. ஆகவே ரகசியமா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சில பேர் ஐயா கிட்ட ரகசியமா கொடுக்கணும், எதுக்கு ஐயா கிட்ட ரகசியம் போடணும், போய் கவர்ல போட்டு போங்க, கடவுள் பார்க்கட்டும், முதல்ல கடவுள் தெரிஞ்சா போதும். இந்த கிஃப்ட இப்படிதான் கொடுக்கணும், வெளியரங்கமாய் கொடுக்கணும். இந்த ரகசியமாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரகசியம் கொடுக்க கூடாது. ரகசியம் யாரு கொடுக்கணும், பிச்சைக்காரனுக்கு, ஏழைகளுக்கு, தரித்திரனுக்கு, சாப்பாடு இல்லாதவனுக்கு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு, அவனுக்கு நீங்க ரகசியமா கொடுங்க. அவனுக்கு அவனுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகாம, யாருக்கும் தெரியாம அவனுக்கு கொண்டு போய் உதவி செய்யுங்க. நீங்கள் ரகசியமாய் செய்கிற இந்த ஹெல்ப்ப, இந்த உதவிய அந்தரங்கத்திற்கு பரலோக பிதா பார்க்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பரலோக பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் அவங்களுக்கு பலனளிப்பார். சோ ஏழைகளுக்கு கொடுப்பது தர்மம், கடவுளுக்கு கொடுப்பது கிஃப்ட். அது கிஃப்டே நீங்க தர்மம் மாதிரி செய்யக்கூடாது, கிஃப்ட நீங்க மறைச்செல்லாம் கொடுக்க கூடாது. வெளியரங்கமாய் கொடுங்க, பகிரங்கமாய் கொடுங்க. செக் புக்கை எழுதுறத 4 பேர் பார்க்கட்டும், பக்கம் பாடினா எல்லாம் காணிக்க போட்டு செக் புக் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பார்க்கட்டும். உங்களை பார்த்து அவங்களும் 4 செக் எழுந்து அவங்களும் எழுதி போட்டோம். ஏன்னா ராஜாவுக்கு கொடுக்கும் போது வேல்யூபிளா கொடுக்கணும், ரொம்ப கௌரவமா கொடுக்கணும். ஆமென். மறைச்செல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அப்படி கொடுக்க கூடாதுன்றாரு. சோ காணிக்க கொடுக்கும் போது கைகளை உயர்த்தி கொடுக்கலாம். ஒரு கவர்ல போட்டு பரலோகத்து தேவனை நோக்கி கூப்பிடுங்க, தேவனே இந்த காணிக்கை பிளஸ் பண்ணுங்க, இந்த காணிக்கை ஆசீர்வதிங்க. இது வெறும் காணிக்கை இல்ல, என்னுடைய உள்ளம், என்னுடைய அன்பு, என்னுடைய நேசம், நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன்றதுக்கு அடையாளம் இந்த கவருக்குள்ள இருக்குது. இதை அங்கீகரிங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க. ஆமென். சோ வெளியரங்கமா கொடுங்க, மறைச்சி ஏழைகளுக்கு கொடுங்க. கடவுள் ஏழை கிடையாது, கடவுள் தரித்திரம் கிடையாது, அவருக்கு நீங்க தர்மம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் கிங், அவர் ராஜா. அவர் உங்களுக்கு இன்னும் ஃபேவர் பண்ண விரும்புறாரு, அவர் இன்னும் உங்களுக்கு நிறைய கொடுக்க விரும்புறாரு, அவர் இன்னும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, அவர் உங்களை உயர்த்த விரும்புகிறாரு, அவர் ஃபேவர் மேல் தங்குவன் விரும்புறாரு. அவர் சொல்றாரு, கடவுளுக்கு ராஜாவுக்கு கொடுன்றாரு. கொடு, நீ அப்போது பெற்றுக் கொள்வாய், திரும்ப பெற்றுக் கொள்வாய். ஆமென். ஃபைனலா ஒரு வார்த்தை முடிச்சிருவோம். கிவிங் ஏன் கொடுக்குறோம், அடுத்த ரீசன், கிவிங் டு எ கிங் acknowledges
His ownership of everything. ஏன் நான் கடவுளுக்கு கொடுக்கிறேன்னு தெரியுமா? இது ஒரு அக்னாலஜ்மெண்ட். கடவுளுக்கு நான் கொடுக்கிறேன்னா எதுக்காக கொடுக்கிறேன்? அவருக்கு ஏன் கொடுக்கணும்? அக்னாலஜ்மெண்ட். என்ன அக்னாலஜ்மெண்ட்? அவர் தான் ஓனர். கடவுள் தான் எல்லாவற்றுக்கும் ஓனர். இன்னைக்கு நான் சம்பாதித்திருக்கிறேன்னு சொன்னா இதுக்கும் அவர் தான் காரணம். இன்னைக்கு என் கையில பணம் வந்திருக்குதுன்னா இதுக்கும் அவர் தான் காரணம். இன்னைக்கு நான் ஜீவிக்கிறேன்னா இதுக்கும் அவர் தான் காரணம். இந்த உலகத்துல இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், செழிப்பா இருக்கிறேன், சாப்பிடுறேன், சுகமா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். ஏன்னா அவர் தான் கிரியேட்டர், அவர் தான் ஓனர், அவர் தான் ராஜா, அவர் தான்ன்றது. நான் கொடுக்கிற இந்த காணிக்கைகள் அது அக்னாலஜ்மெண்டாக சொல்லாமல் சொல்ல ஆரம்பிக்கிறேன். சொல்லாமல் சொல்லுகிறேன். நான் இந்த நாட்டுடைய சிட்டிசன்றது எப்படி விளங்குது? இந்த நாட்டுடைய சிட்டிசன் எப்படி விளங்குது? டாக்ஸ் பே பண்றாங்க. அதான் நீங்க ஒரு சில வெளியே மேலை நாடுகள்ல போனா ஐடி ஃபைல் பண்ணி கேக்குறாங்க. ஐடினா எதுக்கு? டாக்ஸ் கட்டுறவனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. பேங்க்ல இல்ல வேற விசா கொடுக்கிற விஷயத்துல டாக்ஸ் பே பண்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இந்த டாக்ஸ் பேயர்லாம் யாருன்னா அவங்கலாம் ஒரிஜினல் சிட்டிசன்ஸ். அவங்கலாம் ஒரிஜினல் சிட்டிசன்ஸ். இந்திய அரசாங்கத்தோட பக்கா குடிமக்கள். அவங்க குடிமக்கள்ன்றதுக்கு அடையாளம் அவங்க பே பண்ற டாக்ஸ், அவங்க பே பண்ற வரி பணம் அவங்க நாட்டுக்கு அவங்க கரெக்டா செலுத்துறாங்க. அந்த நாட்டுல அவங்க இருக்கிறாங்க. அவங்க வரி செலுத்தும் போதெல்லாம் நான் இந்த நாட்டோட குடிமகன், இந்த நாட்டுடைய அரசனுக்கு நான் கொடுக்கிறேன். இந்த நாட்டோட அரசன் நான் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா வசதிகளும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. சாலை போட்டு தராங்க, நமக்கு கரண்ட் வசதி ஏற்படுத்தி தராங்க, நமக்கு பிசினஸ் பண்றதுக்கு நிறைய சோர்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு நான் டாக்ஸ் பே பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ கடவுள் சொல்றாரு, ராயனுடையது ராயனுக்கு கொடு, தேவனுடையதை தேவனுக்கு கொடு. என்ன அர்த்தத்துல? நீ இந்த நாட்டுல இருக்கிற இந்த நாட்டோட கிங்குக்கு டாக்ஸ் பே பண்ணு. அட் த சேம் டைம் நீ தேவ ராஜ்யத்தோட குடிமகன் மறந்துடாத, தேவ ராஜ்யத்துடைய சிட்டிசன் மறந்துடாத. அந்த நாட்டுக்கு நீ கரெக்டா டாக்ஸ் பே பண்ணு. டாக்ஸ்ன்றது கிஃப்ட் பே பண்ணு. இங்க டாக்ஸ், அங்க கொடுக்கிறது கிஃப்ட். அது நேசம், அன்பு, தேவன் மேல இருக்கிற மரியாதை. டாக்ஸ் அன்பெல்லாம் கிடையாது. இது புரோட்டோகால். இது கண்டிப்பா கொடுத்தாகணும். பட் லவ் இல்லை. யாரும் அன்போடுவா டாக்ஸ் பே பண்றாங்க, திட்டினே பே பண்ணுவாங்கல்ல. பட் காட் சொல்றாரு, இங்க நீ டாக்ஸ் பே பண்ணுப்பா, அங்க நீ அன்பை பே பண்ணு. நீ அன்பா இருக்குன்றது உன் கிஃப்ட் அங்க தெரிவிக்குது. நீ எவ்வளவு லவ் பண்ற, எவ்வளவு நேசமா இருக்கிற, எவ்வளவு அன்பு கூறுகிற, எவ்வளவு கடவுளை உள்ளத்தின் ஆழத்தை நேசிக்கிறன்றதுக்கு நீ கொடுக்கிற ஒவ்வொரு கிஃப்ட் இந்த வெளிப்படுத்து அங்க ரிவீல் பண்ணப்படுகிறது. ரெண்டாவது கிஃப்ட் வொர்த்லெஸ் கிஃப்டா வொர்த்ஃபுல் கிஃப்டா? நான் கொடுக்கிற கிஃப்ட் எவ்வளவு அந்த ஆளை எவ்வளவு மதிக்கிறன்றதுக்கு என்னோட கிஃப்ட் ஒரு அடையாளம். ஐ மீன், ரொம்ப மதிக்கிறேன்னா நல்ல கிஃப்ட், கொஞ்சமா மதிக்கிறேன்னா தரமற்ற ஒரு கிஃப்ட், வேல்யூவற்ற ஒரு கிஃப்ட். நோ, கடவுள் உலகத்தினுடைய சிருஷ்டிகர் மட்டுமல்ல, அவர் ராஜாவா இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு நீங்கள் ஒரு ராஜாவா இருக்கிறீங்க. உங்களையும் ராஜாவா தான் அவர் பார்க்கிறாரு. ஆராத கொண்டு வாண்டாரு. எந்த ராஜாவும் போய் குடிமக்கள்கிட்ட போயிட்டு எனக்கு கிஃப்ட் கொண்டு வான்னு கேட்பாரா? குடிமக்கள்ல கிஃப்ட் கொண்டு வான்னு கேட்க மாட்டேன். பட் அடுத்த நாட்டு ராஜா வரும்போது கண்டிப்பா கிஃப்டோட தான் வரும். குடிமக்கள் கிஃப்ட் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. இன்னும் சொல்ல ராஜாவே அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு? கிஃப்ட கொடுப்பாரு. எல்லாம் எளிமை நிற்கலாம்.